ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேலியில் நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கிறதுக்காக பில்வைஸ்ன்றது நம்ம மெயின் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அந்த பில்வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கான்ஃபிக் பண்ணுறது, அதை லெஜரில் எப்படி செட் பண்ணுறது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் நம்ம அது எப்படி விசிபிள் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா F11 கொடுத்துடலாம். ஸோ இந்த F11 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் கீழே மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனபிள் பில்வைஸ் என்ட்ரின்றது பார்த்தீங்கன்னா நோட் இருக்கும். அது எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலை கொடுத்து இது சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பார்ட்டி மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். மாஸ்டர்ஸ் கீழே இருக்கிற ஆல்ட்ன்றது செலக்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் லெஜர் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால அக்கௌண்டிங் மாஸ்டர் கீழே இருக்கிற லெஜரை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏகேஎம் ட்ரேடர்ஸ்ன்றத ஒரு கஸ்டமரை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மெயின்டைன் பேலன்ஸ் பில் பார்த்தீங்கன்னா இங்கே நோவில் இருக்கும். ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் இதே கஸ்டமர்ல நம்ம ஒரு என்ட்ரி வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வவுச்சர்ஸ்க்குள்ள போயிடலாம். இல்லை டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு என்ட்ரி வந்து ரைஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஐட்டத்துக்கான குடம், நெக்ஸ்ட் அதுக்கான குவான்டிட்டி, ரேட் எல்லாமே செட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான டேக்ஸ் இருந்துச்சுன்னா டேக்ஸும் என்ன பண்ணிடலாம் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஸோ டேக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ நான் இன்வாய்ஸ் எடுக்க போதில்லை, ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேரெக்டாக நமக்கு சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேவ் ஆகாம நமக்கு பில் வைஸ் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸோ இங்கே நோ கொடுத்துடலாம். நோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கான்ஃபிகர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா யூஸ் டிஃபால்ட் பில் வைஸ் டீடைல்ஸ் ஃபார் பில் அலோகேஷன்ன்றது எஸ்ல இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும் இந்த ஆப்ஷன் நமக்கு வந்து அந்த பில் வைஸ் டீடைல்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அது எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து நமக்கு வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நோ கொடுக்கலாம். நோ கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்டர் பண்ணிட்டே வரலாம். என்டர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ இங்கே பில்வைஸ் டீடைல்ஸ்ன்றது நமக்கு என்ன ஆயிரும்னா இங்கே ஒரு பாப்பப் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே நியூ ரெஃபரன்ஸா இல்லை எகேன்ஸ்ட் ரெஃபரன்ஸா கொடுத்துருக்கோம். சேல்ஸ்ன்றது நம்ம நியூ ரெஃபரன்ஸ்ன்றது கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பில் நம்பர் என்னவோ அது கொடுத்துக்கலாம். இந்த ஹவுஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 19. ஸோ அந்த 19 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே கிரெடிட் டேஸ் இருந்துச்சுன்னா கிரெடிட் டேஸ்ன்றது நம்ம எவ்வளோ டேஸ்ன்றது கொடுத்துக்கலாம். ஸோ அது வேணாம்னா நம்ம ஜஸ்ட் பிளாங்காகவே வச்சிடலாம். என்டர் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எகேன்ஸ்டா ஒரு ரிசிப்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம இதை சரி பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம் மறுபடியும் வவுச்சர்ஸ்க்குள்ள போயிடுறேன். ரிசிப்ட் கொடுத்துட்றேன். என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சேம் அதே பார்ட்டி நான் என்ன பண்ணேன்னா அக்கௌண்ட்ல பேங்க் செலக்ட் பண்ணிட்டு சேம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே பார்ட்டியை செலக்ட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணலாம் டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல எகேன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ அந்த பில்லு வந்து இங்கே எடுத்து வந்திருக்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆயிருக்கும் ஸோ டேலி ஆயிரும். இப்போ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் போயிட்டு லெஜர்வைஸ்லாம் போயிட்டு இதில் அந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்னா நம்ம அமௌண்ட் வந்து ரெண்டு டேலியாக இருக்கும். ஸோ 78 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வச்சிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 78க்கு நம்ம ரிசிப்ட் வச்சிருந்தோம். ஸோ அதனால நமக்கு என்ன இங்கே டேலி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பில்வைஸ்ன்றது நம்ம கான்ஃபிக் பண்ணி ஸோ அது வந்து என்ட்ரிலையும் நம்ம செட் வச்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டேலியில் நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் டேலியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கூகுள் போயிட்டு vvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இங்கே கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.